கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்மணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து நைட் டைம் எல்லோரும் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து லைட்டெல்லாம் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வந்து கொல்றதுக்காக வராங்க. கரெக்டாக வெண்ணிலா வந்து அவங்க கொல்ற நேரம் பார்த்து லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல கண்மணியும் இல்லை, கண்மணியை டெஸ்ட்டுக்காக அமுச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து கண்மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வெண்ணிலோட பிளானும் சக்ஸஸ் ஆகாமல் போயிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் வந்து ஜீவா பார்த்து நீங்கள் தான் கண்மணியோட ஹஸ்பண்டா, நீங்கள் தானே ரூமில் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு அன்பு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக போயிருச்சு. இல்லை நான் கண்மணியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜீவா வந்து கண்மணி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அன்போட ஃபேமிலி வந்து பார்க்க வராங்க. அன்போட ஃபேமிலி நீ வா அன்பு, நீ வந்து கண்மணிக்கிட்ட பேசணும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அன்பையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்பை வந்து தனியாக விட்டுட்டு மற்ற எல்லாமே கிளம்புறாங்க. மற்ற எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்பு கண்மணியும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட்லாம் ஒரு சைடு இருக்கா. இன்னும் சைடு பார்த்தீங்கன்னா ஜீவாவும் அன்பும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீவா வந்து மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறாரு அன்புக்கிட்ட. இந்த மாதிரி கண்மணியை வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. கண்மணிக்கு அமைஞ்ச ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஹஸ்பண்டே கிடையாது. அவளை நல்லாவே பார்த்துக்கல, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். எனக்கு கண்மணியை பிடிச்சிருக்கு, விரும்புகிறேன், எனக்கு கண்மணியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட அன்பு வந்து கையில் உள்ள கிளாஸ் வந்து கீழே போட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.